ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு டைமும் சுந்தரவழி என்னதான் பண்ணாலும் புள்ள பூச்சிக்க மாதிரி நம்ம அருணாச்சல ஐயா ஒரு டைம் அடங்கி போயிட்டு தான் இருந்தாரு. ஆனா நம்ம சூர்யா சார் ஒரு உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்துட்டு நான் அவளுக்கு அடங்கி போக மாட்டேன், அவளை அடக்கிறவங்களா நான் மாறுறேன் அப்படின்ற மாதிரி அருணாச்சலையா சுந்தரவல்லி கிட்ட போயிட்டு எவ்வளவு கோவமா ஒண்ணு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு நாளா வந்துட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சுந்தரவல்லி மேல தான் எல்லா தப்பும் இருக்கும். அருணாச்சலையா எதுவுமே எதிர்த்து கேட்க மாட்டாரு, போக மாட்டாரு. எல்லாருமே சுத்தி உள்ளவங்கள தான் மட்டும்தான் வாய முடுங்க வாய முடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா சூர்யா சார் நந்தினியை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிரா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியா கேட்கும்போது, டாடி உங்கள்ட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சூர்யா சார். என்னடா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நந்தினிக்கு இவ்வளோ பெரிய நிலைமை வந்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, உங்க பொண்டாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா டாடி, அந்த தோப்புக்காரனை அடிச்சு நான் கேட்கும்போது அவன் சொன்ன பதில் என்னன்னா, இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, உங்க வீட்டில் உள்ளவங்களும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுபடியும் நான் அவனை அடி அடின்னு அடிக்கும்போது அப்பதான் சொன்னாங்க, உங்க அம்மா தான் நந்தினியை கொலை பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அருணாச்சலாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு சூர்யா கிட்ட கேட்கும்போது, இங்க பாருங்க டாடி, நான் வந்துட்டு நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்க பொண்டாட்டிக்கு மேல அளவு கடந்த அன்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வீடியோவா எடுத்துட்டு வந்தேன் அவன் பேசினதுன்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கும் போது அவ்வளோதான். இதுக்கு மேல நான் அவளை நம்புற மாதிரி இல்லை, எவ்வளோ ஒரு கேவலமான செயல் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா வந்து சொல்றாரு. சூர்யா அதுக்கு இருந்துக்கிட்டு, உங்களுக்கு எனக்கு முன்னாடியே தெரியும், உங்களுக்கு இப்பதான் தெரியுது, ஆனா நான் தான் எவ்வளோ வாட்டி சொன்னேன், நீங்க தான் கேட்கல. ஆனா அவங்க இவ்வளோ கேவலமான ஆள்னு எனக்கு எப்பவோ தெரியும் டாடி, அதனால தான் எனக்கு இவ்வளோ இதெல்லாம் எனக்கு ஷாக் ஆகலை, உங்களுக்கு ஷாக் ஆகுது. இதுக்கு மேல பார்த்து ஜாக்கிரதையா அவங்க கிட்ட இருங்க. இதுக்கு மேல ஒரு காயும் நம்ம பார்த்து தான் மூவ் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ கேவலமா கீழ்த்தனமா இறங்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அவங்கள சாதாரணமா எடை போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இதுக்கு மேல அவளை சும்மாவே விடக்கூடாதுடா, அவளுக்கு நான் நிறைய இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா சொல்றாரு. அதுக்கு சூர்யா சார் இருந்துக்கிட்டு, அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா டாடி, எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு மேல பாரு, நந்தினி விஷயத்துல எதனா ஒரு பிரச்சனை பண்ணாலே போதும், அதை வச்சு அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடலாம், இதுக்கு மேல முடியாதுடா. கொலைக்குன்னு பண்ணிட்டானா என்ன பண்றது, ஆத்திரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அதுவும் அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆத்திரனுக்கு புத்தி மட்டு அப்படின்ற மாதிரி அவ என்ன வேணா பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அருணாச்சலையா. இப்பயாச்சும் புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அதை விடுறா, இதை நான் பாத்துக்கிறேன். அங்க நந்தினி வீட்டுக்கு போனேன், என்னாச்சு எல்லாம் கேட்கும்போது நம்ம சூர்யா சார் அவ்வளோ அழகா சந்தோஷமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாரு. அவர் மூஞ்சில அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை பார்த்ததுமே அருணாச்சலாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான், அவனுக்கு நந்தினியை புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல இவங்களோட லைஃப் வந்து நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு. நான் வேணுன சாமி வந்து என்ன கைவிடல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அவர் நினைச்சது கண்டிப்பா நடக்கதாங்க போகுது. ஏன்னா சூர்யா சாருக்கு நம்ம நந்தினியை பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.